Hi, hello. This is Staff CA 360 from Tap 5 Academy. நாம இன்னைக்கு ஜூன் 6 and 7 கான current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான first current affairs என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who became the first woman secretary of the Tamil Nadu Legislative Assembly? ஸோ முதல் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஒரு செயலர் உமன் செக்ரட்டரி, அதுவும் வந்து முதல் ஒரு பெண் வந்து செயலராக வந்திருக்காங்க அப்படின்னா வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கே ஸ்ரீனிவாசன் நம்ம பார்த்துருப்போம். அந்த அங்கே ஜெயஸ்ரீ பிரபாகர் ஸ்பீக்கர் அவர்கள் இருக்காங்களா, அவங்களாம் வந்து எல்லாருமே வந்து பதவியேற்பு விழா எல்லாருக்குமே வந்துட்டு அங்கே நடக்கும்போது அப்படின்னா சட்ட சபையில் வந்து பதவி ஏற்றுட்டாங்கள அந்த நேரத்தில் வந்து செயலர் தான் அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம எல்லாருமே அவரை பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டைம் பீரியட் வந்து நவம்பர் வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் அவருடைய பர்சனல் ஒர்க்னால அவர் வந்துட்டு இப்போ அவர் வாலண்டியராக வந்துட்டு அவரோட இதை ரிசைன் பண்ணிட்டார் பணியை. ஸோ அதனால் ஆஃப்டர் டு ஹிம் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உமன் செக்ரட்டரி ஆஃப் தி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் சாந்தி அவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்கலாம். அதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து எப்போ இதை ஜாயின் பண்ணாங்கன்னா 1992 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மதுரையில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலயமா வந்துட்டு ஜாயின் பண்ணி வந்திருக்காங்க. சரியா? ஸோ குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் மூலயமா உள்ள நுழைஞ்சு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கே ஸ்ரீனிவாசன் ஹூ ரிட்டையர்டு ஆஃப்டர் சர்விங் இன் தி போஸ்ட் சின்ஸ் 2018 இவர் வந்து கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அந்த ஒர்க்குக்கு இவங்க வந்திருக்காங்க. இவங்க பேர் வந்து சாந்தி. ஓகே, ஆர் சாந்தி. ஓகே, நெக்ஸ்ட். How many government schemes were discussed for implementation in the first cabinet meeting? சரியா? ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறப்ப கேபினெட் மினிஸ்டர்ஸ் இப்போ வந்து 35 மினிஸ்டர்ஸ் வந்துட்டு அதில் இருக்காங்க. நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 35 மினிஸ்டர்ஸ் அந்த கேபினெட்டில் இருக்காங்க. சரியா? இப்போ அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸோட மீட்டிங் ஃபஸ்ட்டு நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து ஜூன் 18 பார்த்தீங்கன்னா வந்துட்டு சட்டசபையில் நம்மளுடைய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நம்மளுடைய கவர்னர் இருக்கார்ல, ஸோ அவர் தலைமையில் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து செஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இன்ட்ரீம் பட்ஜெட்டாக இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து புது அரசு அமைஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்துட்டு ஒரு செஷன் வந்துட்டு இனிமேல் தான் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அமைச்சர்களுக்குள்ளான அந்த கேபினெட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த கேபினெட் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 436 ஓகேவா 436 ஸ்கீம் சம்மந்தமான ஒரு டிஸ்கஷன்ஸை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அக்ராஸ் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான ஒரு டிஸ்கஷனும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இதுவும் அங்கே பேசியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன விஷனாக வச்சுருக்காங்க, அந்த விஷனுக்கு டைட்டில் என்ன அப்படின்னா வந்து வெற்றி தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் வச்சுருக்காங்க. அதை தான் வந்து எடுத்து அவங்க வந்து இனிமேல் வந்து அஸ் அ விஷனாக இருக்கிறது மிஷனாக அவங்க தான் வந்து இனிமேல் செயல்படுத்தணும். ஓகேவா? ஸோ அதான் வெற்றி தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கைடிங் பிரின்சிபல்ஸ் என்னென்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா விர்ச்சு, ப்ராஸ்பர்ட்டி அண்ட் வெல்பீயிங், ஹாப்பினஸ் இதை வந்து பிரின்சிபல்ஸாக கொண்டு அவங்க எல்லாத்தையும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பிரிவுகளை செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செஷன் வில் பிகின் ஆன் ஜூன் 18 வித் தி கவர்னர்ஸ் அட்ரஸ். கவர்னர்ஸ் அட்ரஸுடன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வர ஜூன் 18 வந்து தொடங்க போகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். இது என்னது கேபினெட் மினிஸ்டர்ஸோடைய மீட்டிங். சிஎம் அண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த 35 பேரும் இருப்பாங்க. அதில் வந்து 436 ஸ்கீம்ஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பிளான் டிஸ்கஷன்ஸ் வேர் டன். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 18 வந்து நம்ம சட்டசபையில் அதுக்கான செஷன் வந்துட்டு அன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து வெற்றி தமிழகம் அப்படிங்கிற விஷன் கீழே வந்து இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். India's GDP growth in the 4th quarter January-March of financial year 2025-26 was சரி. ஸோ இப்போ வந்து இந்தியாவுடைய ஜிடிபி growth in the 4th quarter எப்போதுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மந்த் வரைக்கும் வந்து முடிச்சிருப்பாங்க 4th குவார்ட்டர். சரியா? ஸோ ஜான்வரி டு மார்ச். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கு ஜிடிபி அப்படிங்கிற கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட க்ரோத் இந்தியா லெவலில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ 7.8% வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் 2025-26 ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? ஸோ மார்ச் தான் க்ளோசிங். ஸோ அதனால் அந்த லாஸ்ட் 4th குவார்ட்டரில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
and the growth was mainly driven by strong domestic demand and higher government spending. சரியா, overall GDP growth financial year 2024 to 25 எவ்வளோ இருக்குன்னா 7.1% இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2025 to 26க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7.7%. இது வந்து ஓவராலாக அந்த இயர்க்கான ஜிடிபி growth வந்து இந்த இயர் 2024-25ல 7.1 இருந்திருக்கு. அதை விட அதிகமாகவே தான் ஆகியிருக்கு. 25 to 26ல 7.7% அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் growth. இது வந்து ஓவரால் எக்கனாமிக் growth. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஜான்வரி டு மார்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7.8% இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, ஸோ எக்கனாமிக் க்ரோத் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு மார்ச் மந்த்துக்கானது 7.8% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஓவராலாக வந்துட்டு 7.7% இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அது ப்ரீவியஸ் இயரை விட அதிகமாகவே இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் 7.1 இருந்திருக்கு, அதை விட இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் development projects worth how much were inaugurated by the Prime Minister in India அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 18,800 crore. நரேந்திர மோடி inaugurated multiple projects in Gujarat. குஜராத்தில் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்டை வந்து அவர் இப்போ வந்து தொடங்கி வச்சுருக்காரு. இனாக்ரேஷன் எவ்வளோ வேர்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,800 crore வேர்த் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? சரி, ஸோ இப்போ வந்து அதில் வந்து யார் அதிகமாக இது பண்ணால் L&T டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தட் ப்ரொடியூசஸ் ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அண்டு அதர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆர்மோர்டு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா அது என்னன்னு பார்த்திங்கன்னா பீரங்கிகள், அதை தான் அப்படி சொல்லுவோம். ஸோ பீரங்கி பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அந்த ஜோராவார் பீரங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீரங்கி தான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு முக்கியமாக அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஃபெசிலிட்டி மேனுஃபேக்சர்ஸ் 25 டன். முக்கியமாக இந்த பீரங்கி ஜோராவார் வந்து எங்கே வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர் பிளேஸில் வந்துட்டு இருந்து அங்கே வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ், டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு தான் அந்த பீரங்கி அங்கே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ ஜோராவார் த ஃபெசிலிட்டி மேனுஃபேக்சர் 25 டன் ஆர்மோர்டு காம்பட் வெஹிக்கிள்ஸ், 25 டன் வெயிட் உள்ள அந்த ஒரு பீரங்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ லார்ட்சன் அண்ட் டர்போ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். L&T. ஓகே, நெக்ஸ்ட் which sanctuary became India's 100th Ramsar site அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 99 ராம்சார் சைட்ஸ் டோட்டலி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக 99 சேர்ந்தது வந்து ஷெகா வைல்ட் லைஃப் சாங்சுரி அலிகார் யூபியில் இருந்தது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து 99 லாஸ்ட்டாக நம்ம இந்தியா அளவில் சேர்ந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் 100th இப்போ எது சேர்ந்துருக்கு அப்படின்னா வந்துட்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் பேர்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து லாஸ்ட்டாக சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, ஜெயபிரகாஷ் நாராயணன் பேர்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்லக்கூடியது பலியா, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ அங்கே வந்து இதுதான் வந்து லாஸ்ட்டாக 100th ராம்சார் சைட்டாக சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா பில்பித் டிஸ்ட்ரிக்கு உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ உத்தரப்பிரதேஷில் இது மூலியமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இது 13th ராம்சார் சைட்டாக வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு வைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ராம்சார் சைட்ஸ்னால் என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் தி வெட்லேண்ட்ஸ் நீர்நிலைகள் இருக்க இடங்களை எல்லாத்தையுமே வந்து கன்சர்வ் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மைக்ரேட்டரி பேர்ட்ஸாக வந்து அங்கே தங்கும் போகும். அப்படி இருக்கப்போ அந்த இடத்த வந்து ஒரு கன்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பேர்ட்ஸ் என்டேஞ்சர்ட் எக்ஸ்டிங்ஷன் பீரியட்லாம் போகாமல் அதை வந்து நல்லா பாதுகாக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு கேர் பர்பஸுக்கு இந்த ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1971 வந்துட்டு ஈரானில் ராம்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் வந்துட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ராம்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதே வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் டு தட் இந்தியா எப்போ அதில் சிக்னட்டரியாக ஜாயின் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா February 1, 1982 இந்தியா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அந்த ராம்சார் கன்வென்ஷனில். ஓகேவா? சரி, ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்த்தோம்னா நம்ம டோட்டலாக 20 ராம்சார் சைட்ஸ் வச்சுக்கோம். லாஸ்ட்டாக 2025 நம்ம சேர்ந்தது வந்து
நஞ்சரங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பூரில் இருக்குது. நஞ்சரங்கல் பேர்ட் சாங்சுவரி திருப்பூர். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கழுவேலி அப்படின்னு சொல்லக்கூடியது விழுப்புரம்ல இருக்குது. இதுதான் 2025 ஜாயின் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தேர்தங்கல் ராமநாதபுரம், சக்கரக்கோட்டை ராமநாதபுரம், அது ரெண்டும் ராமநாதபுரத்துலேயே ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ராம்சார் சைட்ஸ் இருக்குது. செகண்ட் டு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா யூபியில் தான் அதிகமாக இருக்குது. யூபியில் 13 ராம்சார் சைட்ஸ் இப்போ டோட்டலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக ஜாயின் ஆயிருக்கு தான் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் பேர்ட் சாங்சுவரி பிலிபித் டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இதுதான் 100th ராம்சார் சைட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட். The RBI kept the repo rate unchanged at repo rate. ரெப்போ ரேட்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிசர்வ் பேங்க்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடன் வாங்குறது தான் நம்ம வந்து ரெப்போ ரேட். அந்த ரெப்போ ரேட்டுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்க எப்போதுமே வச்சுருப்பாங்க. இதே வந்துட்டு இப்போ பெரிய இவங்களே அது யார் சொல்கிற ரிசர்வ் பேங்க்கே வந்துட்டு மித்த பேங்க்ஸ் கிட்ட வந்து கடன் வாங்கினா இட்ஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதே ரெப்போ ரேட்னா பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்கக்கிட்ட ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வாங்குறது வந்து இட்ஸ் அ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெப்போ ரேட்டை கீப்ஸ் அன்சேஞ்ச்ட். ஓகேவா? ஸோ அன்சேஞ்ச்டாக ரெப்போ ரேட்டை இப்போ வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ நோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5.25% ஆஃப் ரெப்போ ரேட்டை வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ மாற்றாமல் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் என்னென்னா மோராக இப்போ வந்து ஒரு ரிட்டேல் இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே வந்துட்டு ஓவர் எக்ஸிட் ப்ராசஸில் இருக்குது. இப்போ ஓவராலாகவே எக்கனாமிக்லி வி ஆர் இன் எப்படி டேஞ்சர்னு சொல்ல முடியாது. பட் வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த சேஞ்சஸ்லாம் அப்படியே வந்துட்டு எதுவும் பெருசாக மாறுபடாமல் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 5.1% அண்ட் ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட் வாஸ் ரிவைஸ்டு டு 6.6%, down from the earlier estimate of 6.9%. earlier 6.9% இருந்துச்சு. ஸோ ஜிடிபி growth வந்து இப்போ வந்து 6.6% இருக்குது. RBI projected inflation வந்து 5.1% இருக்குது. அண்ட் ரெப்போ ரேட்டை கீப்ஸ் அன்சேஞ்ச்டாக 5.25% வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாம். வேர்ல்டு பெஸ்ட் டே இஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஆன். பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லக்கூடியது June 6th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பெஸ்ட்னாலே என்னது? பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூச்சிகளுக்கான அப்போ ஒரு தினமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் டே இஸ் அப்சர்வ்டு ஆன் June 6th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வித்தவுட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் estimated to consume or contaminate more than 50% of the world's food supply அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பெஸ்ட் டே அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ டிஃபெண்டிங் ஹெல்த் அக்ராஸ் பார்டர்ஸ் த குளோபல் பவர் ஆஃப் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த தீம். ஓகே, நெக்ஸ்ட். Russian language day is celebrated on the birth anniversary of யாரோடைய birth anniversary-ல Russian language-னா அலெக்சாண்டர் புஷ்கின். So celebrated on the birth anniversary of the Alexander Pushkin, the father of the modern Russian literature. So modern Russian literature-உடைய ஃபாதராக கருதக்கூடியவருடைய அந்த டே தான் வந்து birth anniversary தான் Russian language day அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து June 6th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரஷ்யன் லாங்குவேஜ் இது எதுக்கான ஒரு அவேர்னஸ்னால் ரஷ்யன் லாங்குவேஜும் இருக்கிறதுல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிட்ரேச்சரை எங்கே பார்த்தாலும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முன்னெடுப்பில் அந்த லாங்குவேஜஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.